மரியாதைக்குரிய மேதகு தமிழக ஆளுநர் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்றாலும் கூட தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டு போகிறது என்ற கவலையை அவரிடம் தெரிவித்தேன். குறிப்பாக கல்விக்கூடங்களின் அருகில் இதனுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டேன். நீங்க அனைத்து இந்திய மக்கள், குறிப்பாக இந்தியாவில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கோ அல்லது எந்த பகுதியில் இருக்கும் எந்த மக்களுக்கும் எந்த விதத்திலும் இதனால் பாதகம் கிடையாது, இது எதிரானது அல்ல என்பது எங்களுடைய கருத்து. மேலும் அனைத்து தரப்பு மக்களும் இந்தியாவிலே தங்களுடைய உரிமைகளை கடமைகளை ஆற்றுவதற்கு நிலைநாட்டுவதற்கு இதனால் எந்த தடையும் நம்முடைய நாட்டிலே எத்துறையை சார்ந்த எந்த மக்களுக்கும் கிடையாது. அதுபோன்ற தடை இதனால் ஏற்பட போறது கிடையாது. நாட்டினுடைய குடியுரிமை பெறுவதற்கு சட்ட விதிமுறைகள் கோட்பாடுகள் ஏற்கனவே இருக்கிறது. அந்த கோட்பாடுகளை உரிய முறையிலே பூர்த்தி செய்தால் சட்டத்திலே குடியுரிமை சட்டம் பெறுவதற்கு இடம் இருக்கிறது. எனவே இது சிறுபான்மை மக்களுக்கு ஒருபோதும் எதிரானது என்ற எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டிற்கு இதில் ஒருபோதும் பொருத்தமான எந்த நிலையும் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. இன்னும் சொல்லப்போனால் சிறுபான்மை மக்களுடைய உண்மை, உழைப்பு, உயர்வு, கடமை, அவருடைய உயர்வு அனைத்து துறைகளிலும் மேலும் தொடரும், உயரும். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே எங்களுடைய கூட்டணி உயர்பணியாற்றும். இந்த பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இருக்கின்றது அல்லவா, மின்னஞ்சல் மிரட்டல் என்று கூறுகிறோம். சைபர் கிரைம் மற்றும் காவல்துறையினர் இதற்கு உடனடி நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மாணவர்களுடைய தேர்வு நேரங்களிலே விஷமிகள் அவர்களது கவனத்தை திசை திருப்புவதாகவே நான் கருதுகிறேன். இது தமிழக மக்கள் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயம். நான் சொன்னதை அவர்கள் கூர்ந்து கேட்டுக்கொண்டார். நாங்க நிறைய அவேர்னஸ் சொல்லிட்டே தான் இருக்கோம். இது போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு கட்சிகள் ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் பண்ணி தான் முடிவுக்கு வரணும்னு இருந்துச்சுன்னா அரசு செவிடன் காதிலே சங்கு உழுது போல இருக்கின்றது என்று அர்த்தம்.